ஸோ தெலுங்கு சினிமாவை பொறுத்த வரைக்கும் மெகா ஸ்டாராக இருக்கக்கூடிய நம்ம சிரஞ்சீவி பார்த்துட்டிங்கன்னா அடுத்து தன்னோட மூவிக்கான அப்டேட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இந்த உகாதிக்கு வந்து நிறையா ஃபுல் மூவிஸை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மெகா ஸ்டாரோட மூவிமே ஆக்சுவலி பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து அந்த படத்தை பெருசாக வந்து பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அது நடக்காமல் போயிடுச்சு. பட் இருந்தாலுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து எப்படி இதை வந்து பர்ஃபெக்டாக வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறது அப்படிங்கிற வந்து ஒரு முக்கியமான பிளான் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம இவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ சும்மாலாம் இல்லாமல் வந்து எல்லா விஷயத்தையும் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி தான் வந்து அவங்க பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மூவி அப்படிங்கிறது வந்து டெஃபினட்டாக எல்லாேருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு மூவியாக வந்து இருந்துச்சு. ஸோ பட் ஏன்னா என்ன ஆகிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெகாஸ்டார் சிரஞ்சீவி வந்து இதனுடைய ஃபஸ்ட்டு மூவி கிடையாது, லாஸ்ட்டு மூவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார். ஸோ அப்படி கன்ஃபியூஸ் பண்ணதுனாலே பார்த்துட்டிங்கன்னா அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க மெகாஸ்டார் சிரஞ்சீவியோட அடுத்த அப்டேட் என்னவா இருக்க போகுது அப்படின்ற கேள்வி பார்த்துட்டிங்கன்னா அவரோட ஃபேன்ஸோட மத்தியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தொடர்ந்து எல்லாருமே கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா சிரஞ்சீவி சாருடைய நெக்ஸ்ட்டு மூவி என்ன, ஸோ நெக்ஸ்ட் மூவியில் அவருடைய ரோல் என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா எல்லார் மைண்ட்லேயுமே ஓடிட்டு இருந்த ஒரு கேள்வியாக இருந்துச்சு. ஸோ அதை பார்த்துட்டிங்கன்னா இவங்க வந்து இன்னுமே கிளியர் பண்ணாமல் அது சிரஞ்சீவி சார் வந்து தன்னுடைய முன்னாடி எல்லா படத்தையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அடுத்த படம் வந்து இன்னுமே பெஸ்ட்டாக இருக்கிறது தான் நினைப்பாங்க. இதுக்கு முன்னாடி அந்த படங்களோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது கொஞ்சம் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ட்ரால் பண்ணுற மாதிரி வந்து சில மூவிஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வந்து எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக இப்போ வரைக்கும் நமக்கு தெரியல. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த இந்தியன் ஃபார்மஸை பேஸ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூவி வந்து ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிது. ஸோ அதை வச்சு தான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு அடுத்தடுத்த மூவிஸை பிளான் பண்ணுவாருன்னு நம்புகிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா அந்த த்ரிலோக் அப்படின்ற ஒரு பேரில் வந்து ஒரு படம் நம்மளுடைய சிரஞ்சீவி சார் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஓரளவுக்கு அவங்க ஹேண்டில் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னாலே வந்து அதுக்கப்புறம் அடுத்தடுத்த மூவிஸ்க்கான பிளான்ஸ் அப்படிங்கிறது வந்து பர்ஃபெக்டாக வந்து செட்டில் ஆகிடும் அப்படின்னு தான் நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க இந்த ஒரு சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் வந்து கேதர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது வரைக்கும் நம்ம சிரஞ்சீவி சார் நடித்த படங்கள்லேயே வந்து த்ரிலோக் படம் வந்து பார்த்துட்டிங்கன்னா உண்மையிலேயே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சில டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து வந்துட்டுருக்கு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அதை வந்து எப்படி வந்து சிரஞ்சீவி சார் வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஏற்கனவே அவர் நடிச்சிருக்க எல்லா படமும் பார்த்திங்கன்னா பம்பர் ஹிட்டு, செம்மையாக ஹிட்டு கொடுத்து அவருடைய தெலுங்கு சினிமாவில் அவருக்குன்னு ஒரு பெரிய மார்க்கெட்டே அவர் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்காரு. அந்த ஒரு மாதம் வந்து அவருடைய ஃபேன்ஸை வச்சு எப்படி ஒரு ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனையுமே இங்கே நான் வந்து சொல்லிட்டேன். ஸோ வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடச்சுன்னா கண்டிப்பாக இனிமேல் நான் அப்டேட் பண்ணுறேன்.